Hello students, இன்னைக்கு கிளாஸில் வந்து illustrative programs in Python பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸ்வாப்பிங், எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் வேல்யூஸ், சர்க்குலேட் n நம்பர்ஸ், அப்புறம் வந்து டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபார் ஸ்வாப்பிங், ரைட்? ஸ்வாப்பிங் அப்படின்றது எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் வேல்யூஸ். இங்கே வந்து a is equal to 8, b is equal to 5 அந்த மாதிரி நமக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம், பொசிஷனை வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்களா. அப்போ என்ன ஆகும்? a is equal to 8, b is equal to 5ன்னு இருக்கிறத a is equal to 5, b is equal to 8 அப்படின்னு ஸ்வாப் பண்ணணும், சரிங்களா. அப்போ இந்த ஸ்வாப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதுக்கான லாஜிக்கை நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா, நம்ம இப்போ ஏல வந்து 8 இருக்குது, பியில் இருக்குது, பியில் வந்து 5 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏல 8 இருக்குது, அப்போ ஏல வந்து 5 நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா a is equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஏல இருக்க 8 வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா ரீப்ளேஸ் ஆகிடும், ரைட்? இல்லை ஃபஸ்ட்டு b is equal to a அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம்னா b is equal to ஏன்னா பியில் வந்து என்ன ஆகிடும், ஏயோட வேல்யூ 8 ஸ்டோர் ஆகிடும், பட் பியில் இருந்த 5 வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ எப்படி நம்ம இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் ஆகாமல் 2 வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கான்செப்ட் தான் இது. நம்ம வந்து 4 வேல பண்ணலாம். 4 ஃபஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் டெம்பரவரி வேரியபிளை ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இல்லை டெம்பரவரி வேரியபிள் வேணாம், வித்தவுட் யூஸிங் த டெம்பரவரி வேரியபிள் வேணாம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது நமக்கு டியூப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்னு பைத்தானில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வேரியபிள் கிளாஸஸில் பார்க்கும்போது இந்த டியூப்பிள் அசைன்மெண்ட், அதாவது மல்டி வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்றது இருக்குது இல்லையா, அந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா அசைன் பண்ணலாம். இல்லைனா அடிஷன் சப்ராக்ஷன் கான்செப்ட், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கான்செப்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது அந்த ஃபஸ்ட் டெக்னிக்கை முதல்ல பார்க்கலாம். யூஸிங் அ டெம்பரவரி வேரியபிள் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம 2 வேல்யூவை வாங்கிக்கிறோம், a bன்னு 2 வேல்யூ வாங்கிக்கிறோம். என்டர் த வேல்யூ ஃபார் a, தென் என்டர் த வேல்யூ ஃபார் b அப்படின்னு ஏல பியில் இப்போ நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த அவுட்புட் பாருங்கள், ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 8 அப்படின்னு இருக்குன்னா இப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண ஸ்வாப் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளால் a is equal to bன்னு கொடுக்க முடியாது. a is equal to bன்னு கொடுத்துட்டா ஏல வந்து என்ன இருக்குது, ஆல்ரெடி 5ன்னு இருக்க வேல்யூ வந்து இப்போ என்ன ஆகிடும்னா 8ன்னு ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ ஏயோட வேல்யூவை முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சேவ் பண்ணணும். அப்போ இந்த ஏயோட வேல்யூவை சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சி அப்படின்ற ஒரு டெம்பரரி வேரியபிளை யூஸ் பண்ணி c is equal to a. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏயோட வேல்யூ இப்போ சியில் போய் அசைன் பண்ணிட்டதுனால சியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ ஏயோட வேல்யூ என்ன நமக்கு 5 வந்து சியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ ஏயோட வேல்யூவை நம்ம ஆல்ரெடி ஒரு டெம்பரரி வேரியபிளில் சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஏல நம்ம வேறு வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும் ரீப்ளேஸ் ஆனாலும் ஏயோட வேல்யூ சியில் இருக்கு இல்லைங்களா, நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணலாம்னா a is equal to 8. இப்போ a is equal to a is equal to b, தட் இஸ் அப்போ என்ன ஆகிடும், ஏல வந்து பியோட 8 வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வேல்யூவை நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ பிக்கு வந்து என்ன வரணும்னா ஏயோட வேல்யூ வரணும். ஸோ பிக்கு ஏயோட வேல்யூ வரணும்னா ஏயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ b is equal to cன்னு கொடுத்துட்டோம்னா ஏயோட வேல்யூ வந்து நமக்கு பிக்கு வந்துடும், சரிங்களா. இப்போ இந்த ஸ்டெப்பில் நமக்கு பியோட வேல்யூ ஏக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டெப்பில் ஆல்ரெடி சியில் ஏயோட வேல்யூ இருக்கிறதுனால b is equal to cன்னு கொடுக்கும்போது பிக்கும் சியோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸ்வாப் ஆகியிருக்கும். இதான் வந்து யூஸிங் டெம்பரரி வேரியபிள் வச்சு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுன்றது அர்த்தம், ரைட்டுங்களா. இது அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் டெம்பரரி வேரியபிள் அப்படின்னா x is equal to 5, y is equal to 10ன்னு கொடுத்துட்டு x, y is equal to y, 10 இதுதான் டியூப்பிள் அசைன்மெண்ட். நாங்கள் மல்டி வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். x, y is equal to 100, 20ன்னு கொடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து 100, ஒய்க்கு வந்து 20ன்னு அசைன் ஆகும். அது மாதிரி x, y is equal to y, xன்னு கொடுக்கும்போது இன்டர்சேஞ்ச் ஆகி நமக்கு ஸ்டோர் ஆகும். இது அனதர் மெத்தட் ஃபார் என்ன சொல்கிறது ஸ்வாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா. அடிஷன் சப்ராக்ஷன் இது என்னன்னா நார்மலாக x is equal to x plus y அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிடுச்சு, எக்ஸில் உள்ள வேல்யூ வந்து 5ஆக இருக்குது, ஒயில் உள்ள வேல்யூ 10ஆக இருக்குன்னா x plus y இப்போ என்ன ஆகிடும் 15 எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ இப்போ எக்ஸில் வந்து ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஒயில் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூவை வந்து ஒய்யோட வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸில் 15 இருக்குது, ஒய்யோட 10 வேல்யூ மைனஸ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எக்ஸோட வேல்யூ 5 தான் இருக்கும். அது வந்து நம்ம ஒயில் ஸ்டோர் பண்ணலாம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போது என்ன ஆயிடுச்சு, ஒயில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு, எக்ஸோட வேல்யூ 5ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ வந்து 5, எக்ஸோட வேல்யூ வந்து 15 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அகெயின் x is equal to x minus y, அதாவது 15 minus
ஒயில் என்ன வந்துருச்சு நமக்கு 5 வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ என்ன ஆகிடும் நமக்கு 15 - 5 வந்து நமக்கு 10ன்ற வேல்யூ நமக்கு எக்ஸில் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். இதே சேம் டெக்னிக்கை நீங்கள் டிவிஷனுக்கு ட்ரை பண்ணிங்கனாலும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. தென் ஒய்க்கு வந்து எக்ஸை வந்து என்ன பண்ணலாம், ஒய்யால் டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த டெக்னிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ரோக்ராம் ஃபார் ஸ்வாப்பிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் வேல்யூஸ். அதாவது டெம்பரவரி வேரியபிளை வச்சு ஸ்வாப் பண்ணலாம், இல்லைனா வித்தவுட் டெம்பரவரி வேரியபிள்னா டியூபிள் அசைன்மெண்ட் வச்சு ஸ்வாப் பண்ணலாம், இல்லைனா அடிஷன் சப்ட்ராக்ஷன் டெக்னிக்கோ இல்லை இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் டெக்னிக்கோ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குது, யூசிங் டெம்பரவரி வேரியபிள்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், வித்தவுட் யூசிங் த டெம்பரவரி வேரியபிள்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த 2 வேலையில் நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த 4 மெத்தட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ப்ரோக்ராம் டு சர்க்குலேட் n நம்பர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது சர்க்குலேட் n நம்பர்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம இந்த இடத்துல கொடுத்துருவாங்க 1 2 3 4. இதை நாம் என்ன பண்ணணும்னா சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னா லைக் ஷிஃப்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்டிங்னா என்ன ஆகும், முதல்ல 1 2 3 4 இருக்குது. இப்போ என்ன ஆகுனா இந்த சர்க்குலேட் பண்ணால் 1 எங்கே வந்துடணும்னா சர்க்குலர்லேயே வந்து ஷிஃப்ட் ஆகணும்னா இந்த 1 வந்து 4 பொசிஷனுக்கு வந்துடணும். அப்போ 2 3 ஃப்ரண்ட்டில் வந்துடணும். அப்போ இது ஒன் டைம் நம்ம சர்க்குலேட் பண்ணிட்டோம். அகெயின் நம்ம இதை சர்க்குலேட் பண்ணோம்னா என்ன ஆகும், 2 லாஸ்ட்டுக்கு போயிடும். தென் 3 4 1 2ன்னு வரும். அகெயின் இதை நம்ம சர்க்குலேட் பண்ணால் இதான் வந்து என்ன கான்செப்ட், சர்க்குலேட் n நம்பர்ஸ் அப்படின்ற கான்செப்ட். அப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா நமக்கு 2 வேலை அச்சீவ் பண்ணலாம். நம்ம அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை ஒரு லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். லிஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஸ்லைசிங் கான்செப்ட் பார்த்துருக்கோம். லிஸ்ட்டில் ஸ்லைசிங் கான்செப்டை பார்த்துட்டு அதாவது 2 லிஸ்ட்டாக வந்து 2 ஸ்லைஸாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்லைஸையும் நம்ம கன்கார்டினேட் அதாவது ஆட் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல இந்த எக்ஸாம்பிளில் a இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வாங்கிடுறோம். அப்போ ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தா அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வில் பி பிரிண்டட். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபார் லூப் இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த ப்ரோக்ராமுக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் லூப் எப்பயுமே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை திரும்பி ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும், இந்த கண்டிஷன் வந்து இந்த ரேஞ்ச் வந்து n பொசிஷன் வர வரைக்கும். அப்போ இந்த ரேஞ்சுன்ற மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஃபார் i இன் ரேஞ்ச். அப்போ ஐன்றது நம்மளோட லூப்பிங் வேரியபிள். இன் ரேஞ்ச் இந்த எது வரைக்குமா இந்த லூப் வரணும் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட். அப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும், அதாவது இந்த ரேஞ்சுக்கு வந்து எப்பயுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு 3 வேல்யூ இன்புட்டாக கொடுப்போம். ஸ்டார்ட் எலமெண்ட், எண்ட் எலமெண்ட், தென் ஸ்டெப் எலமெண்ட். அப்போ இந்த ஸ்டார்ட் எலமெண்ட் வந்து 1, எண்ட் எலமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லென்த் ஆஃப் ஏனா எவ்வளோ டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ ஏல நமக்கு எவ்வளோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வாங்கியிருக்கோமோ அத்தனை லிஸ்ட் ஆஃப் நம்பர் வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். கமா 1 by 1 இது இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து என்னது, நமக்கு ரேஞ்ச் வந்து 1 அப்படின்னா அடுத்த ஐயோட வேல்யூ என்னன்னா 2, அடுத்த ஐயோட வேல்யூ வந்து 3, அப் டு நமக்கு என்னது லென் ஆஃப் ஏன்னா இப்போ லென்னில் வந்து நமக்கு 4 நம்பர் கொடுத்தோம் 1 2 3 4. அப்போ இதோட மீனிங் என்னன்னா 1 to 4 1 by 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தென் வந்து என்ன பண்ணணும், உள்ளே போகும். அப்போ ஐயோட வேல்யூ முதல்ல என்னது 1. அப்போ இந்த இடத்துல 1 கோலன். அப்போ 1 கோலன்னா என்ன அர்த்தம், லிஸ்ட் ஆஃப் அதாவது ஏன்ற லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைஸ் பண்ணுறோம். 1 கோலன்னா என்ன அர்த்தம், ஸ்டார்ட் எலமெண்ட்டை சொல்கிறோம், எண்ட் எலமெண்ட்டை சொல்லலை. அப்போ ஸ்டார்ட் எலமெண்ட்டை சொல்கிறோம்னா என்ன அர்த்தம், 1லேருந்து அப்படின்னும் போது அப்போ இந்த இடத்துல 0 1 1லேருந்து என்ன பண்ணுறோம் 2 3 4 மொதல் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எண்ட் எலமெண்ட் கொடுக்கலன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும். அப்போ 1 2 3 லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் இல்லையா. அப்போ இந்த 3 எலமெண்ட் வந்து இங்கே நமக்கு அவுட்புட்டாக வரும். ப்ளஸ்னா ஜாயின் பண்ணுறோம். எதோட ஜாயின் பண்ணுறோம், இன்னொரு ஸ்லைஸ் எடுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் வந்து இந்த 1 விட்டுட்டு 2 3, ஏன்னா இது முன்னாடி வரணும் இல்லைங்களா, அதுக்காக அடுத்த லிஸ்ட்டில் நமக்கு இது முன்னாடி வரணும், சர்க்குலேட் பண்ணணுன்றதுக்காக இந்த 1 விட்டுட்டு 2 3 4 ஒரு ஸ்லைஸாக எடுத்துக்கிட்டோம், அதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டோம். தென் அடுத்து பேக்கில் வந்து இந்த 1 மட்டும் வரணும் இல்லைங்களா. அந்த 1 மட்டும் வர்றதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா அதாவது லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் எலமெண்ட் கொடுக்காம எண்ட் எலமெண்ட் என்னது 1. அப்போ எண்ட் எலமெண்ட் 1 மட்டும் கொடுக்கணும்னா எண்ட் எலமெண்ட் எப்பயுமே என்ன பண்ணாது, எண்ட் எலமெண்ட் எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து முன்னாடி வரைக்கும் போது இந்த 1. அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் வந்து 2 3 4 வந்துச்சு ரைட். இதோட ரிசல்ட் வந்து 2 3 4, இதோட ரிசல்ட் வந்து 1. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது 2 3 4 அப்புறம் 1 ஜாயின் ஆகி புது லிஸ்ட்டாக வரும். திரும்பி லூப் என்ன ஆகும்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லைங்களா. லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1ன்னு வந்தது, இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு வரும். அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 எண்ட் வரைக்கும். அப்போ 0 1
2ல ஸ்டார்ட் பண்ணி அப்போ 3 4 வந்துடும், இந்த லிஸ்ட் வந்துடும். தென் ஸ்டார்ட் எலமெண்ட் கொடுக்காம 2 வரைக்கும் அப்படின்னும் போது அப்போ என்ன ஆச்சு 1 0 1 2 2க்கு முன்னாடி வரும்போது இந்த 1 2 வந்து ஜாயின் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு ரிப்பீட்டிவாக அந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா டில் இந்த ஏயோட லென்த் அப்போ 4 டைம்ஸ் 1 to 4 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு 4 சர்க்குலேஷன் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ரைட்டுங்களா? இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள், அதாவது இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறது. இல்லை ஃபங்க்ஷனாக எழுதலாம்னா இதே பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன், ஒரு புது லிஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறேன். டெஃப் ஃபங்க்ஷனோட நேம் ரொட்டேட், ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், ஒன்று லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து என்னென்னா ரொட்டேட் பண்ணுற அந்த லென்த் எவ்வளோ தூரத்துக்கு நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதை வந்து புது லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன், நியூ அண்டர்ஸ்கோர் எல்லில் ஸ்டோர் பண்ணுறேன். எப்படின்னா அந்த வாங்குகிற லிஸ்ட்டு தென் என்னோட வேல்யூ எவ்வளோ வேல்யூ பாஸ் பண்ணணும் அதை வந்து ஸ்டார்ட் எலமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு எண்டு வரைக்கும், ப்ளஸ் அடுத்து வந்து ஸ்டார்ட் எலமெண்ட் கொடுக்காம அதை வந்து வந்து எண்ட் எலமெண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ இந்த அதாவது 2 ஸ்லைஸாக நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட்டை வந்து டிவைட் பண்ணுறேன். எத்தனை எலமெண்ட் நான் வந்து சர்க்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு அடுத்த ஸ்லைஸை அடுத்து கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கன்கார்டினேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் வரும்போது நியூ லிஸ்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், லிஸ்ட் 1 2 3 4னு கொடுக்குறேன். முதல்ல லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ரொட்டேட் இந்த லிஸ்ட் கமா 1. அப்போ என்ன ஆகும், லிஸ்ட்டு உள்ளே போகும், இந்த லிஸ்ட்டு உள்ளே போகும். இந்த லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன், என்னன்ற வேல்யூ 1ன்னு பாஸ் பண்ணுறதுனால 1 கோலன்னு வரும். இது வந்து கோலன் 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அடுத்து திரும்பி நம்ம 2ன்னு வரும்போது 2 கோலன்னு வரும், கோலன் 2ன்னு வரும். அடுத்த ஸ்லைசிங் அடுத்து இந்த லிஸ்ட்டு திருப்பி கால் ஆகும் போது லிஸ்ட்டு திரும்பி 3ன்னு வரும். அப்போ 3 கோலன் அப்படின்னு வரும், லிஸ்ட் ஆஃப் கோலன் 3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு ரொட்டேஷன். ஸோ இதை நம்ம அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் ரொட்டேட் பண்ணிவிட்டு நியூ லிஸ்ட்டை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அப்போ நமக்கு இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். சரிங்களா? இதான் வந்து சர்க்குலேட் ஆஃப் n நம்பர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் டெமோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளுங்க. 2 பாயிண்ட்டுக்கான வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. இப்போ 2 பாயிண்ட்டுக்குள்ள வேல்யூவை நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டோட x1 y1ஓட வேல்யூ, ரைட்? அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட்டோட x2 y2ஓட வேல்யூவை நம்ம கெட் பண்ணிக்கணும். அதுக்கான ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பாயிண்ட் வாங்கணும் இல்லைங்களா, x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எங்கள் லைப்ரரியில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு மாடியூல் இருக்குது, மேத் மாடியூல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மேத் மாடியூலை இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அந்த மேத் மாடியூலில் உள்ள ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுனால மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தென் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனை இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன் நம்மளால் பைத்தானில் எழுத முடியும். நமக்கு பவர் எடுக்கிறதுக்கு டபுள் ஸ்டார். அப்போ x2 மைனஸ் x1 ஹோல் பவர் 2. அப்போ என்ன ஆகும், நமக்கு பவர் வரும்போது நமக்கு டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா நமக்கு பவர் கிடைச்சிடும். ப்ளஸ் y2 மைனஸ் y1 பவர் 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூவை நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு இங்கே இடத்துல டெமோவை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம வந்து ஸ்வாப்பிங் பாருங்கள். இன்ட்ராக்டிவ் மோட்லேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரைட், பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கு வந்துருச்சு. ஓகே, பாருங்கள் சைடில் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து a is equal to 10ன்னு கொடுக்குறேன், b is equal to 20ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது சாரி a is equal to 10, b is equal to 20. இப்போ a, b பார்த்தீங்கன்னா நமக்கு 10 20ன்னு இருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 20 எனக்கு
ரீப்ளேஸ் ஆகணும். இப்போ இந்த 10-20 ரீப்ளேஸ் அதாவது ஸ்வாப் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 10-20ன்றது ஏயோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 20 இல்லைங்களா. நான் இப்போ திரும்பி ஏ கமா பின்னு நான் ரிசல்ட் போட்டால் எனக்கு என்ன வரணும் 20,10 அப்படின்னு வரணும். அப்போ இந்த ஸ்வாப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது அந்த இடத்துல கான்செப்ட். நான் டைரெக்டாக ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தேன்னா ரைட், ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஏவை முதல்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏல வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்குது 10 இருக்குது. இப்போ நான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னா ஏல வந்து பியோட வேல்யூ போகணும் இல்லையா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இப்போ நான் ஏயை பிரிண்ட் பண்ணி பார்த்தா 20 வந்துடும். சரிங்களா, ஏயோட வேல்யூ 20 வந்துடும். இப்போது நான் பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்க முடியாது, ஏன்னா ஏல வந்து என்ன வேல்யூ ஆயிடுச்சு 20 அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும், பிலையும் வந்து 20 தான் இருக்கும். இப்போ நான் ஏ கமா பி நான் போட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 20-20ன்னு ஆகிடும். அப்போ ஏல வந்து நான் பிஏ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஏல உள்ள 10 வேல்யூ எனக்கு என்ன ஆகிடும்னா ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ எனக்கு ரீப்ளேஸ் ஆகக்கூடாது ஏல உள்ள வேல்யூ. அப்போ ரீப்ளேஸ் ஆகாமல் நான் வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் அ டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணணும். இல்லை டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ண வேண்டாம் சார், இந்த டியூப்பிள் அசைன்மெண்ட்னா முதல்ல இதை சிம்பிளாக பார்த்துடலாம். ரைட், ஏயோட வேல்யூ மாறிடுச்சு இல்லைங்களா, அதனால் நான் அகெயின் என்ன கொடுத்துட்றேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்றேன். ரைட், ஏ கமா பியை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 10-20 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10-20யை ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை எப்படி டியூப்பிள் அசைன்மெண்ட்டில் பண்ணலான்னா ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ அப்படின்னு கொடுக்கலாம். இதுதான் வந்து டியூப்பிள் அசைன்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா மல்டி வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்படி நம்ம ட்ரை பண்ணோம்னா இப்போ நம்ம ஏயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், ஏயோட வேல்யூ 10-20 இருந்தது, இந்த டியூப்பிள் அசைன்மெண்ட்டுக்கு அப்புறம் 20-10ன்னு ஆயிருக்கு. இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங், அதாவது வித்தவுட் டெம்பரரி வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணுறது. இல்லை டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். அப்போ ஏ கமா பி வேல்யூ என்னன்றதை பார்த்துக்கோங்க. டெம்பரரி வேரியபிள்னா ஏன்னா இப்போ நம்ம தான் பண்ணி காமிச்சோம், ஏல வந்து பிஏ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணால் ஏல உள்ள வேல்யூ நமக்கு என்ன ஆகிடுது, மாறி போயிடுது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல சி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகிடும், ஏல உள்ள 20 வேல்யூ சிக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போது ஏல உள்ள வேல்யூவை நம்ம 20 அங்கே வந்து சேவ் பண்ணிட்டதுனால சியில் ஸ்டோர் பண்ணிட்டதுனால இப்போ டேரெக்டாக பியோட வேல்யூவை தூக்கி ஏல ஸ்டோர் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு ஸ்வாப் முடிஞ்சிருச்சு. ஏக்கு வந்து பியோட வேல்யூ என்ன வந்துடும் 10 வந்துடும். சரிங்களா, இப்போது பிக்கு வந்து ஏயோட வேல்யூ வரணும் இல்லைங்களா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஏயோட வேல்யூ எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால பி இஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு வேல்யூ ஸ்வாப் ஆகிருக்கும். பாருங்கள், ஸோ இப்படி தான் நம்ம டெம்பரரி வேரியபிளை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஏன் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏயோட வேல்யூவை டேரெக்டாக வந்து மாற்ற ட்ரை பண்ணோம், பியோட வேல்யூவை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஏயோட வேல்யூ ரீப்ளேஸ் ஆகி ஏயோட வேல்யூ நமக்கு இல்லாமல் போயிடும். சரிங்களா, அப்போ அந்த ரீப்ளேஸ் ஆகக்கூடாது அப்படின்னா முதல்ல ஏயோட வேல்யூவை ஒரு டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் ஏல வந்து பியை ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் பியில் வந்து ஸ்டோர் பண்ண டெம்பரரி வேரியபிளை திரும்பி எடுத்து யூஸ் பண்ணி வந்து ஸ்வாப் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் கன்வர்ஷன். அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு மாறிடுச்சு, 20-10 இருந்தது இப்போ 10-20ன்னு மாறிடுச்சு. இந்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடிஷன் சப்ராக்ஷன் இதே கான்செப்ட். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஏ இல்லையா, நமக்கு ஏல வந்து முதல்ல ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி, அப்போ ஏல வந்து ஆட் ஆகி ஸ்டோர் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பியில் வந்து முதல்ல என்ன பண்ணலாம், ஏவை வந்து என்ன பண்ணலாம் பியில் மைனஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்னா மைனஸ் ஆகி ஸ்டோர் ஆகிடும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பி அகெயின் ஏல வந்து ஏவை திரும்பி என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். மாறி இருக்கா, எப்படி இது மாறி இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஏல வந்து ஏ ப்ளஸ் பின்னா 20 + 30 ஆயிடுச்சு ஏ. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது பி இஸ் ஈக்குவல் டு 30 - 20, 30 - 20. அப்போ பியில் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 10 வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏல வந்து என்ன அர்த்தம், ஆல்ரெடி பியில் 20 வந்துட்டதுனால ஏ இஸ் ஈக்குவல் டு ஏல இருக்க 30 ரைட் என்ன வந்துடும் நமக்கு அந்த 20 வந்துடுறதுனால ஏ 20 - வந்து 10 வந்துடுறதுனால 20 வேல்யூ ஏக்கு வந்துடும். சரிங்களா, இப்படி தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட், இதே கான்செப்ட் தான் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம், மூணாவது கான்செப்ட் இல்லைங்களா. இது ரெண்டையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ரைட், மல்டிப்ளை பண்ணதை என்ன பண்ணலாம், அடுத்து வந்து ஒயில் மாற்றணும் இல்லைங்களா, நம்ம ஒயில். ரைட், நம்ம வந்து பியில் வந்து என்ன பண்ணலாம், ஏவை வந்து டிவைட் பண்ணிடலாம். தென்
அடுத்த கான்செப்ட் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும், பியில் வந்து ஏ வந்து என்ன வந்துடும், ஏயோட வேல்யூ வந்து நமக்கு அங்கே வந்துடும். திரும்பி நமக்கு இப்போ ஏக்கு வேல்யூ வரணும் இல்லைங்களா, அப்போ ஏக்கு என்ன பண்ணலாம், திரும்பி ஏ டிவைடட் பை ஒய், சாரி ஒய் இல்லை பி, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்போ வந்துடும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் ஆன வேல்யூ வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்வாப்பிங்க்கு எய்தர் இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும், நீங்கள் 4 மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான ப்ரோக்ராம் வந்து சர்க்குலேட் என் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்குலேட் என் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் வாங்கிக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரைட், கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை வாங்கிக்கலாம். ரைட், இப்போ இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு முதல்ல ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறது அப்படின்னா எல், ரைட், எல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு, அதாவது இந்த லைனை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது முதல்ல எனக்கு ஒரு ஷிஃப்ட் நடக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும், ஒரு ஷிஃப்ட் நடந்து 1 வந்து கடைசிக்கு போகணும். ரைட்டுங்களா? இந்த 2, 3, 4 வந்து முன்னாடி வரணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த 2 ஸ்லைஸ், இந்த 1 மட்டும் தனியாக ஒரு ஸ்லைஸாக எடுத்துக்கணும். இந்த லிஸ்ட்லேருந்து 2, 3, 4 தனியாக ஒரு ஸ்லைஸாக எடுத்துக்கிட்டு 2, 3, 4 ஸ்லைஸை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த 1 தனியாக பிரித்த ஸ்லைஸை பின்னாடி வச்சு ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு சர்க்குலர் ஷிஃப்ட் முடிஞ்சிடும், ஒரு சர்க்குலேஷன் முடிஞ்சிடும். அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த கான்செப்டில் நான் பண்ணிகிட்டே வந்தேன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட் எனக்கு முடியும் அப்படின்றாங்க. அப்போ நான் ஷிஃப்ட்டை பிரிக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், எல், ரைட், நான் ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்காம கோலன், ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்காம, ரைட், ஸ்டார்டிங் அதாவது பிரிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுறேன் நான், அதாவது 1 ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 1ன்னா எனக்கு என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் பொசிஷன் எனக்கு வந்து 1ன்னா 1 கோலன் கொடுத்தேன்னா நான் ஸ்டார்டிங் பொசிஷனை நான் கொடுத்துருக்கேன், எண்டிங் பொசிஷனை கொடுக்கல. அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் நான் வந்து 1ன்னு கொடுத்தனால இது 0, இது 1. அப்போ 2, 3, 4 நான் முதல்ல பிரிக்கிறதுக்கான ஸ்லைசிங் தாங்க இது. இதை நான் சும்மா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன வரும், 2, 3, 4. இதே லிஸ்ட்டில் நான் வந்து இதை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா 1 வரும். இதை பாருங்கள் 1 வந்துருச்சு. அப்போ 2 ஸ்லைஸ் பிரிஞ்சிருச்சு. அப்போ 2, 3, 4 தனியாக எடுத்துட்டேன், 1 தனியாக எடுத்துட்டேன். இது ரெண்டையும் நான் கன்கார்டினேட் பண்ணிட்டேன், அதை ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு புது லிஸ்ட் வந்துடும். அப்போ எதை நான் முன்னாடி வச்சு கன்கார்டினேட் பண்ணணும், 2, 3, 4 முன்னாடி வரணும், 1 பின்னாடி வரணும். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து பண்ணேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். ப்ளஸ், ரைட், இது ரெண்டையும் எனக்கு என்ன பண்ணு, சாரி, ப்ளஸ் எல் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ரைட், கோலன் 1 வந்துருச்சுங்களா? இது ஒரு ஷிஃப்ட். இதே நான் 2 ஷிஃப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இதை வந்து பொசிஷனை வந்து 2 அப்படின்னு கொடுக்கணும், இதையும் நான் வந்து 2 அப்படின்னு கொடுத்தா எனக்கு அடுத்த ஷிஃப்ட். பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ அடுத்து நான் வந்து இதை 3, ஓகே, இதையும் 3 அப்படின்னு கொடுத்தா அடுத்த ஷிஃப்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக். இந்த லைனை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் லூப்பில் கொடுத்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ண வச்சேன். ரைட், இப்போ நான் லிஸ்ட்டை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சாரி, எல் இல்லையா, அது எல்லை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 1, 2, 3, 4 இருக்குது. இதை ஃபார் லூப்பில் எழுதி காமிக்கிறேங்க. பாருங்க, ஃபார் ஐ, ரைட், இன் ரேஞ்ச், ரைட், ஐ இன் ரேஞ்ச், அதில் வந்து எனக்கு 1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, அதாவது ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 எது வரைக்கும் அப்படின்னா லென் ஆஃப் எல் வரைக்கும், இந்த லிஸ்ட்டோட லென்த் வரைக்கும். இது ப்ரீடிஃபைன் மெத்தட். ரைட், ஸ்டெப் எலமெண்ட் வந்து எனக்கு 1ன்னு கொடுத்து எப்போயுமே லூப்பிங் எலமெண்ட்டுக்கு லாஸ்ட்டில் ஒரு கோலன் வைக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு இண்டென்டேஷன் உள்ளே வந்து ப்ராக்கெட் கொடுத்து பிரிண்ட், சாரி, பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அந்த லிஸ்ட்டை வந்து ஸ்வாப் பண்ணது இல்லைங்களா, எனக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்தே வரட்டும் அப்படின்னா 0 கொடுக்கலாம். எனக்கு வந்து நம்ம பொசிஷன்லேருந்து கொடுக்கறதுனால நம்ம இப்படியே கொடுக்கலாம். எல், ரைட், எல், நம்ம வந்து ஐ வேல்யூ, ஐ வந்து ஐ தான் இங்கே கொடுக்கணும், ஏன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கறதுனால ஐ வந்து ஐயோட வேல்யூ முதல்ல 1 உள்ள வருங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் எலமெண்ட் 1ன்றதுனால அடுத்து ஐயோட வேல்யூ வரும்போது 2ன்னு வரும். நம்ம இந்த இடத்துல முதல்ல 1 வச்சு பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்துச்சுலையே, அடுத்து 2ன்னு வச்சு பிரிண்ட் பண்ணும்போது அடுத்த ஷிஃப்ட் வந்துச்சு, அடுத்து 3ன்னு வரும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து லென் வரைக்கும் வரணும் இல்லைங்களா, அது மாதிரி ஷிஃப்ட் ஆகணும். பாருங்கள், அப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு வரும், அதனால் நம்ம இந்த கான்செப்டில் 1ன்னு கொடுத்துருக்கோம். ரைட், இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும், ஐயோட வேல்யூ ஐ, ரைட், கோலன், ரைட், சரிங்களா, ப்ளஸ் திரும்பி லிஸ்ட் என்ன பண்ணணும், கோலன் ஐ, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சு ஐயோட வேல்யூ 1ன்னு உள்ள வரும், 1 கோலன்
கோலன் 1ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ஷிஃப்ட் முடியும். ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 2 கோலன் என்ன ஆகும், கோலன் 2ன்னு வரும். இது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது செகண்ட் சர்க்குலேஷன் முடிஞ்சிடும். அடுத்து 3 இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா லிஸ்ட்டு வரும். பாருங்கள் அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு 2 3 4 வந்துருச்சு. எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஆக்சுவலாக எப்பவுமே இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா லைக் வந்து நம்மளோட இது மாதிரி தான், எண்ட் எலமெண்ட்டை கொடுத்தோம்னா எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் வரும். அப்போ ஃபஸ்ட் 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 4 வரல. ஆக்சுவலாக லென்த்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த லிஸ்ட்டோட லென்த் வந்து 1 2 3 4 எலமெண்ட்ஸ். பட் இங்கே 1,4ன்றதுக்கு பதிலாக நம்ம லென் ஆஃப் எல்னு கொடுத்துருக்கோம். அப்போ 4 வந்து எடுத்துக்காது. 4க்கு முன்னாடி எல் அந்த லென்த்துக்கு முன்னாடி மைனஸ், அதாவது ரேஞ்சோட ஸ்டாப் எலமெண்ட் -1 வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால 1 2 3 டைம்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்படி தாங்க நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷனாக ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்து ரொட்டேட் பண்ணலாம். ரைட்? இந்த ஃபங்க்ஷனை எப்படி கொடுக்கணும், டெஃப் அப்படின்ற கீவேர்டு கொடுக்கணும். அதையும் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். டெஃப் ரைட், ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ரொட்டேட் அப்படின்னு வைக்கலாம். அப்படின்னா ரொட்டேட் ரைட், ரொட்டேட் நம்ம ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டை இங்கே கொடுத்துருக்குறோம். நம்ம இல்லைன்னா வேறு லிஸ்ட்டு கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எல்னு கூட கொடுக்கலாம், நமக்கு தப்பு கிடையாது. எல் கமா என், இந்த என் தான் இந்த இடத்துல நமக்கு ஐக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கோலன் கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷனுக்கு இன்டென்டேஷன் கொடுக்கணும். என்ன நமக்கு நடக்கணும், புது லிஸ்ட்டு ஒன்று வரணும் இல்லைங்களா, அதுக்காக நியூ அண்டர்ஸ்கோர் எல். ஏன்னா அந்த புது லிஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக. சரிங்களா? அதே ஃபார்மேட்டு தான், எல் கொடுத்துருக்கேன். ரைட், ஸ்கொயர் ப்ராக்கெட். அதே அந்த ஃபார் லூப்பில் வந்து இந்த ஃபார் லூப்பில் இந்த அதே லைனை தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்கேன். என்ன கொடுக்கணுன்னா அங்கே ஐ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்னை வந்து அதுக்கான ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டையும் வந்து என்னையும் நான் 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன். எல்ன்றது இந்த இடத்துல லிஸ்ட்டு, என்னன்றது எத்தனை சர்க்குலேஷன் நடக்கணுன்றதுக்காக. ஸோ நம்ம என் ரைட், என் கோலன் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதோட வந்து அடுத்து திரும்பி எல் ஸ்கொயர் ப்ராக்கெட் ரைட், கோலன் என் ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ நியூ லிஸ்ட் எனக்கு வந்துடும். இப்போ ஜென்ரேட் ஆன நியூ லிஸ்ட் வந்துடும். இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் நியூ அண்டர்ஸ்கோர் எல், கேபிட்டல் எல். நம்ம இங்கே கேபிட்டல் எல் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரொட்டேட்ன்ற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதில் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து நம்பர், அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கான நம்பர். அப்போ என்ன ஆகும், நியூ லிஸ்ட்டில் ரொட்டேட் பண்ணுறது ரெண்டும் அதாவது ஸ்லைஸ் பண்ணுற 2 ஸ்லைஸும் ஜாயின் ஆகி நியூ லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நியூ லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணனா நமக்கு என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆன ரிசல்ட்டை நம்ம இந்த நியூ லிஸ்ட்டில் பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸை எடுத்திருக்கேன், அதாவது பேக் சைடில் உள்ள ஸ்லைஸ் எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் உள்ள ஸ்லைஸ் எடுத்து பின்னாடி வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு புது லிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணி புது லிஸ்ட்டில் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ எப்போல்லாம் நான் கால் பண்ணுறோம், என்ன நம்பர் கொடுத்து கால் பண்ணுறோம், அந்த டைம் எனக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ ஃபங்க்ஷன் இதாகிடுச்சு இல்லைங்களா? நம்ம ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா கால் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேட் ரைட், நம்ம லிஸ்ட்டு முதல்ல பார்க்கலாம். லிஸ்ட்டு எல்லில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அந்த எல்லையே நம்ம ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணுறேன் ரொட்டேட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களா? எத்தனை இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண, மொதல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டு, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எத்தனை டைம் நான் பாஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா 1 டைம், ஒரு ஷிஃப்ட் நடக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா 1 ரொட்டேட் ஆகும். பாருங்கள் ரைட். அப்போ அடுத்து நான் நம்பர் 2ன்னு கொடுத்தேன்னா செகண்ட் ரொட்டேஷனை நான் பார்க்கலாம். அடுத்து நம்பர் 3ன்னு கொடுத்தேன்னா தேர்ட் ரொட்டேஷன் நான் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த சர்க்குலேஷன் வந்து, அதாவது சர்க்குலேஷன்றது ரொட்டேட்டிங் த பொசிஷன், அதுதான் வந்து நம்ம சர்க்குலேட். அப்போ இப்படி இருக்க இதை வந்து ஃபஸ்ட்டு சர்க்குலேட் பண்ணி இப்படி பார்க்குறோம், அப்புறம் வந்து அதை சர்க்குலேட் பண்ணி இப்படி பார்க்குறோம், அதை சர்க்குலேட் பண்ணி இப்படி பார்க்குறோம். ஸோ நம்ம எய்தர் இந்த மாதிரி ஃபார் லூப்லையும் ப்ரோக்ராம் எழுதலாம், இல்லைன்னா ஃபங்க்ஷனாக எழுதி ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். இதான் ப்ரோக்ராம் டு சர்க்குலேட் என் நம்பர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? லாஸ்ட் ப்ரோக்ராம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்னு வரும்போது எப்படின்னு பாருங்கள். நம்மளே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன், x1 இஸ் ஈக்குவல் டு x1 யூசர்ட் வந்து வாங்கலாம். x1 நம்ம x1 7 நான் இங்கே கொடுத்துட்றேன் இன்புட்டை. x2 y1 கொடுக்குறாங்களா? சரி, y1 கொடுத்துக்கலாம். x1 y1, அதாவது பாயிண்ட் நம்பர் 1 இல்லை, x1 y1. ஸோ y1 is equal to 6 அப்படின்னு கொடுத்துட்றோம். அதே மாதிரி x2 is equal to 5, y2 is equal to 7. ரைட்,
நான் 2 இன்புட்டையும் 2 பாயிண்ட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டையும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இம்போர்ட் மேத்தை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ரைட். தென் அந்த மேத்தில் உள்ள ஃபங்க்ஷனை தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் d is equal to கொடுக்கலாம், இல்லைனா டைரெக்டாகவே நம்ம டிஸ்டன்ஸ்னே கொடுக்கலாம். d is equal to math dot ரைட் sqrt ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இருக்குது, sqrt ஸ்கொயர் ஃபங்க்ஷன். இதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ஃபார்முலா எழுதணும். முதல்ல என்ன பண்ணணும், x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் x2 மைனஸ் வந்து ஸ்கொயர் வர்றதுக்கு டபுள் 2, ரைட். சரிங்களா. அப்போ இதோட ரிசல்ட்டை நம்ம யார் கூட ஆட் பண்ணணும்னா அடுத்து y2 மைனஸ் y1 இல்லைங்களா. அப்போ அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா y2 மைனஸ் y1 அதுக்கு பவர். நமக்கு இந்த ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம், எதுக்கு ஹை ப்ரெசிடென்ஸ் கொடுக்கும் எதுக்கு லோ ப்ரெசிடென்ஸ் கொடுக்கும்னு நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம ப்ராக்கெட்டை முடிக்கலாம். சரிங்களா. இது வந்து உள்ள பவர், வெளியில் உள்ள பவருக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், நமக்கு ப்ரெசிடென்ஸ் பிரகாரம் முதல்ல பவரில் உள்ள ஆக்டிவிட்டி நடக்கும். அப்போ x2 மைனஸ் x1 கால்குலேட் ஆகும், y2 மைனஸ் y1 கால்குலேட் ஆகும். தென் எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு பேராந்தசிஸ் கொடுக்கும். அப்போ இந்த எக்ஸ்பொனன்ஷியேஷன் நமக்கு நடக்கும், தென் இந்த எக்ஸ்பொனன்ஷியேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா. எங்கேயும் அது நம்ம இந்த க்ளோஸ் பேராந்தசிஸ் ஏதாவது தான் நமக்கு எரர் வரும். இப்போ நமக்கு எங்கேயோ எரர் இருக்குது, இன்வாலிட் சின்டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y2 மைனஸ் y1 இந்த இடத்துல இன்வாலிட் சின்டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இன்னும் கிளியராக வர்றதுக்கு இன்னும் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. என்ன ப்ராப்ளம் வருது, x2 minus x1 okay power power 2 plus இல்லைங்க, இதை ஒரு ப்ராப்ளம் பண்ணுது. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம டோட்டலாக ஒரு ப்ராக்கெட் போட்டோம்னாலும் இன்வாலிட் சின்டாக்ஸ் வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைரெக்டாக டியில் கொடுக்காம டைரெக்டாக ட்ரை பண்ணால் இன்வாலிட் சின்டாக்ஸ். சாரி, இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நமக்கு சரியாக வருங்க. x2 மைனஸ் x1 பாருங்கள், இங்கே தான் நம்ம எரர் விட்டுருக்கோம். ஸோ மேத் டாட் SQRT இந்த பேராந்தசிஸில் நம்ம கவனமாக கொடுக்கணும். பேராந்தசிஸில் பாருங்கள் x2 மைனஸ் x1 இதுக்கு ஒரு பேராந்தசிஸ், தென் டபுள் ஸ்டார் 2 அதுக்கு வந்து அப்போ இதை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுக்கணும், ப்ளஸ் y2 மைனஸ் y1 அது ரெண்டுக்கும் ஒரு மைனஸ் பண்ணி அதை கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து பவர் பண்ணணும். அப்போ இதை தனி எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கணும். இதை வித்தின் ப்ராக்கெட் கொடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். ஸோ வந்து இது தாங்க நமக்கு பாயிண்ட் ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள், ரைட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.